எழுதியிருப்பார். அதில் வந்து இந்த ஆர்யா சாரோட அந்த ஆட்டோ வந்து இந்த சன் ஆஃப் கன் பிகில்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டோ ரேஸ்லாம் போயிட்டுருக்கும். அந்த படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவர் டைரக்ட் பண்ணும்போது, ஆரண்யகாண்டம் டைரக்ட் பண்ணும்போது, அந்த சுப்பு கேரக்டர் இவங்க நடந்து போகும்போது, முன்னாடி போகும்போது டக்குன்னு அந்த ஆட்டோ கிராஸ் ஆகும். இவர் தடுத்துடுவார். அந்த ரவிகிருஷ்ணா அவர் தடுத்துட்டு, நல்ல வேலை நான் இல்லைன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட் ஷாட் வந்து ஆட்டோக்கு தூரத்தில் ஷாட் வச்சிருக்கோம். அந்த ஆட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் கன் பிகில்னு போயிட்டுருக்கும். அது என்னன்னா அதோட இது அந்த படத்தோட ஒரு ஷாட் வந்து இதில் போயிருக்கும். அந்த டைம் லைனில் நடந்த மாதிரி அவ்வளோதான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். வை நாட் மேக் திஸ் இன்டூ ஃபிலிம்ங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இந்த கிராஸ் ஓவருக்கு ஒரு சின்ன செகண்டில் வர ஃப்ரேமுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவ்வளோ அது நிறைய வேலை இருக்குது அதுக்கு பின்னாடி. அது ஈஸியாக பண்ணிட முடியும். பட் ஆனால் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த டைம் லைன் இது எல்லாத்தையும் இது ஏன் வை நாட் டூ இட் இன் ஃபிலிம்ஸ்னு சொல்லும்போது இப்போ அதுவே ஒரு தொடர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கைதி முடிச்சு கைதி விக்ரம் லியோ என்னால் ஆர் கம்ப்ளீட்லி கனெக்டட். இப்போ அடுத்து கைதி 2க்குள்ள நான் உள்ளே போகும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லோரும் உள்ளே வருவாங்க.